ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைப்ரரியிலே கொஞ்சம் டிலே. நான் உங்கள் நண்பன் ஏகே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேக்கிங் வீடியோ. மூட்டை முடிச்சுலாம் கட்ட போகிறோம். ஆல்மோஸ்ட் எல்லா திங்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி எது எப்படி பேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே வாங்க பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோடய பேக் எல்லாம் ரெடியாக இருக்குது. தொடச்சி என்னோடய பழைய பேக் தான். ஆல்ரெடி நான் சிங்கப்பூர்லேருந்து வரும்போதே எடுத்துகிட்டு வந்த பேக்கு தான். அதனால் இதில் ஜஸ்ட்டு லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். மற்ற திங்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா, டேப்லெட் வந்து நான் நடுவில் போய் வாங்கிட்டு வந்தேன். அப்போலோவில் நம்மளுக்கு தலைவலி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து டேப்லெட் இங்கேயே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம எதுனாலும் கிளினிக்கில் போயிட்டு தான் டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் நம்ம டேப்லெட் சாப்பிட முடியும். மற்ற மாதிரி இந்த மாதிரி தேவையான ஐட்டங்கள் எல்லாமே இங்கேயே வாங்கியிருக்குங்க. என்னோடய ட்ரெஸ்ஸு, பாதி ட்ரெஸ்ஸு நான் வந்து லக்கேஜில் வைக்கிறேன். மிச்ச ட்ரெஸ்ஸு எல்லாமே நான் ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போகிறேன். ட்ரெஸ்ஸு, என்னோடய டாக்குமெண்ட்ஸு, என்னோடய மொபைலு, இந்த ஐட்டங்கள் மட்டும்தான் நான் வந்து ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போவேன். மற்ற எல்லா ஐட்டங்களுமே வந்து நான் லக்கேஜில் தான் கொண்டு போவேன். வாங்க ஒன் பை ஒன்னாக நம்ம பேக் பண்ண ஆரம்பிப்போம். பேக்குள்ளே எப்போவுமே கீழே வந்து இந்த மாதிரி ஒரு துணி போட்டுக்குங்க. கொஞ்சம் நல்லா மொத்தமான துணியாக போட்டுக்குங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு பேக்குக்கு கீழேயும் மேலேயும் மட்டும்தான் நம்மளுக்கு அடிபடாமல் திங்ஸ் எல்லாம் தூக்கி போடும்போது எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஏதாவது சாஃப்டாக ஸ்மூத்தனாக வந்து துணி வச்சுக்கோங்க. டவலோ இல்லை பெட்ஷீட்டோ அதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய கொஞ்சம் ட்ரெஸ்ஸை வந்து நான் கீழே வச்சுக்கிறேன். அதாவது எனக்கு வந்து டெய்லி யூஸ் இல்லாமல் எப்போயாவது ரேராக நான் போடுற ட்ரெஸ்ஸுகளை வந்து கீழே கொஞ்சம் வச்சுக்கிறேன். கொஞ்சம் பரவலாக வச்சுட்டு பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது அடிப்படாது. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே பரப்பி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மற்ற திங்ஸ் எல்லாமே வைப்போம். இந்த மாதிரி உடையிற ஐட்டம்லாம் வந்து சென்டராக வச்சுக்கோங்க. டேப்லெட்டையும் நான் சென்டராக வச்சிட்றேன். எனக்கு இவ்வளோ பெரிய பேகு தேவையில்லை தான். நான் லக்கேஜ் கம்மியாக தான் கொண்டு போகிறேன். இருந்தாலும் எடுத்துகிட்டு போகிறேன். சப்போஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா இது பண்ணுறதுக்காக. ஸ்நாக்ஸ்லாம் நான் இன்னும் நிறையா வாங்க வேண்டியது இருக்குது. நான் இன்னும் பர்ச்சேஸ் முடிக்கலை. ஸ்நாக்ஸ் மட்டும் இருக்க ஸ்நாக்ஸ் மட்டும் இப்போதைக்கு வைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அட்டையை பிரித்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லக்கேஜில் வெயிட்டு நிறையா உங்களுக்கு சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி தேவையில்லாத கவரு, தேவையில்லாத பேக்கிங் பாக்ஸு இந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா பிரிச்சுருங்க. எனக்கு வெயிட்டு வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறனால நான் பிரிக்காமல் வச்சுருக்கேன். உங்களுக்கு வெயிட்டு வந்து டைட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் பிரித்து வச்சுருங்க. பிரித்து வச்சுட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு சேவ் பண்ணலாம் நிறையா. எனக்கு இந்த சூட்கேஸே பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் எப்படியும் ஒரு 5 கிலோவுக்கு மேலே தான் வரும். நார்மலாக இந்த மாதிரி அட்டை பாக்ஸில் இப்போ இது பண்ணால் நம்ம நிறையா வெயிட்லாம் சேவ் பண்ணலாம். கட்டன் பாக்ஸில். ஆனால் எனக்கு வெயிட்டு கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறனால நான் சூட்கேஸில் எடுத்துகிட்டு போகிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டம்ளர் மட்டும் நான் ஒரு கப்பு வாங்கியிருக்கேன். காஃபி கப்பு. எதுக்காக அப்படின்னா அங்கே போயிட்டு 7 days குவாரண்டைன் பண்ணுற இடத்துல வந்து என்னோடய நண்பர் சொன்னார், அங்கே காஃபிலாம் குடிக்கிறது அப்படின்னா கப்பு இல்லை, அதனால் நீங்கள் அங்கேருந்து ஒரு டம்ளரோ கப்போ எடுத்துகிட்டு வந்துடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார். அதனால் நான் அதுக்கப்புறமா கடை சைடு போகும்போது ஒரு காஃபி கப்பு மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஊறுகாயெல்லாம் பார்த்தீங்க, அதாவது ஸ்பில் ஆகிற ஐட்டம், அந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகிற ஐட்டம் எல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கேரி பேக் போட்டு அதில் ஒரு லப்பர் போட்டு வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொட்டினாலும் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்து நாஸ்தி ஆகாது, இல்லைன்னா மொத்தமாக கண்டமாயிரும். தேன் மிட்டாய் நம்ம ஃபேவரட் ஐட்டம் எல்லாமே மோஸ்ட்லி 2 இருக்கும் பார்த்தீங்கன்னாவே. அப்புறம் இந்த மாதிரி நவரத்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இதெல்லாம் வந்து என்னோடய வீட்டில் இருந்தது, அதனால் சும்மா எடுத்துகிட்டு போகிறேன் ஸ்டாண்ட் பைக்கு. இந்த ஆயில் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னா என்னோடய மச்சானுக்காக வாங்கிட்டு போகிறேன். அவர் குக் பண்ணி சாப்பிட்றாரு, அதனால் அவருக்காக வாங்கினது இது. இது என்னோடய நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார். அவர் சிங்கப்பூர் போகும்போது மிஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்களாம், இது வாங்கிட்டு போகல, அதனால் அவருக்காக இது வாங்கிட்டு போகிறேன். என் கூட ஒர்க் பண்ணுற நம்பர் என் நண்பர் என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற நம்பருக்காக. அதுக்கப்புறம் இது என்னோடய ட்ரிம்மரும் இதில் லக்கேஜில் வச்சுக்கிறேன். ஹேண்ட் லக்கேஜில் இடம் இருக்காது அப்படிங்கிறதுனால. இன்னும் நிறையா திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. ஸ்நாக்ஸு தான் மோஸ்ட்லி வாங்க வேண்டியது இருக்குது. மற்ற எல்லா திங்ஸுமே பர்ச்சேசிங் முடிஞ்சிச்சு. அது இல்லாமல் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறனால நான் இப்போ நைட் டைம் 9:30 இருக்கும். நான் இந்த டைமில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னோடய மொபைல் அக்சசரிஸ், ஒயர்லெஸ் சார்ஜரு, அப்புறம் அதுக்கான கேபிள் எல்லாமே இதில் இருக்குது. நான் நார்மலாக ஒயர்டு சார்ஜர் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் இருந்தாலும் ஸ்டாண்ட் பைக்காக இதுவும் எடுத்து வச்சுருக்கேன். மோஸ்ட்லி எல்லா திங்ஸும் முடிஞ்சிச்சு. என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வச்சு கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சு கவர் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெஸ்லாம் தூக்கி பேக்கை வந்து பேக்கேஜை வந்து லோடிங் அன்லோடிங் பண்ணும்போது தூக்கி போட்டாலும் உங்களுக்கு எந்த டேமேஜும் இருக்காது, அடிபடாது. அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நான் யூஸ் பண்ண போகிற பெட்ஷீட்டை வந்து விரித்து விட்ருவேன். இந்த மாதிரி விரிச்சிட்டு நல்லா நாளாக மடித்து இந்த மாதிரி விடிச்சிட்டு இந்த மாதிரி சொருவி விட்டிங்க அப்படின்னா அது எதுவும் ஆகாது, டேமேஜ் ஆகாது. பாருங்களாம் மெத்துன்னு இருக்குது, தூக்கி போட்டாலும் எந்த டேமேஜ் ஆகாது. பேக்கேஜ் கீழேயும் மேலே 2 சைடுமே துணி இருக்கிறதுனால எந்த டேமேஜுக்கும் வாய்ப்பு இல்லை, நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம். அவ்வளோதான், பேக்கிங் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான் பேக்கிங் இருக்குது. பேக்கிங் பண்ணுற வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லிக்விட் ஐட்டம்ஸு, இந்த ஷாம்பு, ஊறுகாய், அதுக்கப்புறம் அந்த லிக்விட் ஐட்டம்ஸ், டோட்டலாகவே லிக்விட் ஐட்டம்ஸ், இந்த பிளேடு, இந்த மாதிரி ஷார்ப்பான ஐட்டங்கள் இது எல்லாமே வந்து ஹேண்ட் லக்கேஜில் வைக்காதீங்க. எதுவுமே வைக்காதீங்க, அது ஃபுல்லாகவே தவிர்த்துருங்க ஹேண்ட் லக்கேஜில் வைக்கிறத. மோஸ்ட்லி நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஹேண்ட் லக்கேஜ் வந்து ட்ரெஸ்ஸுக்குன்னு ஒதுக்கிடுங்க. அதில் நீங்கள் எவ்வளோ வேணால் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு தூக்குறதுக்கும் பிரச்சனை இருக்காது. முக்கியமான திங்ஸு, டாக்குமெண்ட்ஸு, உங்களோட பாஸ்போர்ட்டு, பேட்ரி, சார்ஜரு, இந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும் நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டு போங்க. மற்ற எந்த ஐட்டமுமே வந்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வைக்காதீங்க, அது நல்லதில்லை. இங்கே உங்களுக்கு செக்இன் பண்ணும்போதே பேக்கு செக்இன் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே ஸ்கேன் பண்ணும்போது கேட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ப்பான ஐட்டங்கள், லிக்விடான ஐட்டங்கள் எது இருந்தாலும் அவங்க வந்து எடுத்தாங்கன்னே த்ரோ பண்ண சொல்லிடுவாங்க. அவங்களால எதுவும் பண்ண முடியாது, வேஸ்ட்டாக போயிடும் எல்லாமே. அதனால் ஊறுகாய், ஷாம்பு, அதுக்கப்புறம் அந்த டேப்லெட்ஸு, முக்கியமாக டேப்லெட்ஸு, இந்த மாதிரி எதுவுமே வந்து ஹேண்ட் லக்கேஜில் வைக்காதீங்க. எல்லாமே வந்து நீங்கள் லக்கேஜில் வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது, சேஃப்டி.
அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எங்கள் அண்ணனோட பர்த்டே. வெரி ஹாப்பி பர்த்டே மை பிளட் பிரதர் மிஸ்டர் கிங் அருண். பல்லாண்டு வாழ்க வாழ்த்துகிறேன். ரொம்ப நன்றி கைஸ், உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து புது சேனல் லான்ச் ஆகும். அதில் உள்ள வீடியோகளுக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு என்றும் எங்களுக்கு தேவை. அடுத்து நம்ம சென்னைக்கு ஃப்ளைட் ஏற கிளம்புற வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஏகே. டாட்டா, பாய் பாய்.